மக்களே, பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம சிவபாலனை அவங்க அப்பா சௌந்தரபாண்டியை சரியாக வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம வீரா தாங்க முடியாமல் சௌந்தரபாண்டியை எதிர்த்து பேசி, அது மட்டும் இல்லாமல் சிவபாலன் தன்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஓரமாக நம்ம பரணி சண்முகம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக தீபாவளியும் வரப்போகுது. நம்ம சிவபாலனை வீரா அவங்க ஹஸ்பண்டாக ஏற்றுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சண்முகமும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. சண்முகமும் அந்த குழந்தைய அப்படியே கையில வச்சு கொஞ்சிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல தீபாவளி வரப்போகுது, எப்படியாவது எல்லாருக்கும் புது துணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த தீபாவளியோட ஒரு பட்டாசு கடை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பணம் 10 லட்சம் ரூபாய் போல தேவைப்படும் அப்படின்னு சொல்லவும் நம்ம பரணியும் சண்முகத்திட்ட வந்து சரி நீ ஆரம்பி, அதுக்கு பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சண்முகமா அது எப்படி நீ ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு பரணி அதெல்லாம் நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி அந்த வீட்டுக்கு வராங்க பணத்தோட. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சண்முகமா என்னல இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கவும், இல்ல இந்த பணத்தை தந்துட்டு போக வந்தேன், நீ பட்டாசு கடை ஆரம்பிக்க போறியாமே, அதனால இந்த பணம் உனக்கு உதவியா இருக்குமேன்னு சொல்லிட்டு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க வாங்குறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. அதுக்கு பரணியோ நீ யாருக்கிட்டயோ போய் கடன் வாங்கி வட்டி கொடுக்க போற, அதை இவங்கிட்ட வாங்கினாதான் என்னவா, அவங்கிட்ட இருந்து வாங்கிடு, அப்படியே வட்டியை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம பரணி சொன்னனால சண்முகமா சரியில்ல அப்ப நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சரி தீபாவளிக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம பரணி எல்லாம் சேர்ந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வராங்க. நம்ம வீராவோட ஸ்டேஷன் வாசல்லி தகராறு நடந்துட்டு இருக்கு. சிவபாலனை நம்ம சௌந்தரபாண்டி அப்படியே அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா வெளியில சத்தம்னு சொல்லிட்டு வீரா வெளியில வந்து பார்க்கும்போது வீராவும் என்ன நிறுத்துங்க, இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டிய சரியா கேட்கறாங்க. அதுக்கு சௌந்தரபாண்டியா என்னல இவ்வளவு தைரியமா என்கிட்ட பேசுற, போலீஸுங்கிற திவரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வீராவும் அதிகாரிங்கிற தைரியம் தான், அதுக்கு இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சௌந்தரபாண்டியும் தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத, இது எனக்கும் என் பையனுக்குள்ள விஷயம், நான் அவனை அடிப்பே அதை யாருமே கேட்க முடியாதுல்ல, நீ எதுக்கு இங்க வர, பேசாம அவன் வேலையை பார்த்துட்டு போல அப்படிங்கிற மாதிரி வீரா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம வீராமா அப்படியே கொந்தளிச்சு என்ன சொல்றீங்க, நீங்க வாசலுக்கு முன்னாடி இப்படி அடிச்சிட்டு இருப்பீங்க, அதை கேட்காம நான் போகணுமா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் லாடம் தட்ட வேண்டியது வரும் அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தரபாண்டி டென்ஷன் ஆகி என்னல சொல்ற, என்னையே நீ லாடம் தட்டுருவியா, எங்க பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் நம்ம வீரா சாம போல்டட்டு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை இந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க அப்படின்னு சொல்லவும் இது என்னோட குடும்ப விஷயம், என்னோட குடும்ப விஷயத்துல நீ எதுக்கு தலையிட போற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் என்ன இது உங்க குடும்ப விஷயமா, நானும் தான் இந்த குடும்பத்துல உள்ளவா, அதை நீங்க மறந்துட்டீங்களா, இங்க பாருங்க இது என்னோட ஹஸ்பண்ட், இவங்க மேல நீங்க கையை வச்சிங்கன்னா அதுக்கு அடுத்து நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன், அப்புறம் உள்ள தள்ள வேண்டியது வரும், அது மட்டும் இல்லாம இது அவங்க கேட்டன தாலி, அதை மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சௌந்தரபாண்டிய சரியா எதிர்த்து கேட்குறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிவபாலனும் அந்த இடத்துலயே அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் சிவபாலனுக்கு சந்தோஷமா இருக்குது, வீரா நம்மளை ஏத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சண்முகம் பரணியும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. பரணிக்கு சிரிப்பு தாங்கல, என்னடா வீரா இப்படி எல்லாம் பேசுறாளே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சௌந்தரபாண்டி அப்படி ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இது இவங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க போலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சண்முகம் இதை பற்றி யோசிக்காம அப்படி நம்ம வீரா கிட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ்ஸு இது உன்னோட ஹஸ்பண்டோடதுன்னு சொல்லிட்டு அங்கேயே எடுத்து கொடுக்குறாங்க. அதை கேட்ட வீராமும் அவங்களோடதை என்கிட்ட எதுக்கு தர, அவங்கள்கிட்டே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும் சண்முகம் அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. பரணி அந்த இடத்துல வந்து ஆமாம் உன்னோட ஹஸ்பண்டை தான் நீ எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்ட வீரா கொஞ்சம் வெக்கப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக சிவபாலனை ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம வீரா.